வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான போண்டா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஆலு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் டைமில் நல்லா ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி இது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த போண்டாவோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு தோல் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா மேஷ் ஆகிருக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து இதோட கோட்டிங்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கலர் நல்லா வரும், அதுக்காக சேர்க்குறேன். நீங்கள் சாதா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரில் இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை டைரெக்டாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான ஆலு போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு இது ஒரு அருமையான ஒரு ரெசிபி. இஞ்சிலாம் நம்ம சேர்த்துருக்கனால ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதோட ஃப்ளேவர். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.